காவேரி வந்து விஜயை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. விஜயும் காவேரி பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. காவேரி வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி நான் யோசிக்கிறதா சொல்லியிருக்கேன். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி நான் வந்து ஒரு முடிவுக்கு வரணும்னா முதல்ல வந்து நீங்களும் நானும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். உங்களை பற்றி நானும் என்னை பற்றி நீங்களும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். நம்ம 2 பேரும் வந்து இப்போ ஏதோ வந்து நீங்கள் குழந்தையோட அப்பான்ற முறையில் தான் உங்ககிட்ட பழகுறேனே தவிர மற்றபடி வந்து உங்களை பற்றி எனக்கு அந்த அளவில் ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன மிஸ் உங்களுக்கு பிரச்சனை? என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே, கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து ஒவ்வொரு கேள்வியாக காவேரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி நீங்கள் பிறந்தது எங்கே, வளர்ந்தது எங்கே, உங்களோட பேரண்ட்ஸ் எப்படி, எல்லாமே கேட்குறாங்க. உங்கள் ஒய்ஃபை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போது வந்து இப்போவும் உங்கள் ஒய்ஃபை வந்து நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்களா, என்ன உங்களால் நேசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து விஜய் பொறுமையாக பதில் சொல்லிகிட்டே வராரு. அடுத்து வந்து விஜய் சொன்னதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அப்படின்னா என்னை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொல்கிறீங்க அப்படி தானே? ஆமாங்க, உங்களை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நான் வந்து சரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களோட முதல் மனைவி இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க, அவங்கள மாதிரி நீ இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னோடனே, என்ன மிஸ் இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் நான் எக்காரணம் கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே காவேரி வந்து யோசிக்கிறாங்க. எப்படி உங்களுக்கு என் மேலே இவ்வளோ அன்பு வந்தது சொல்லுங்கள்? நீங்கள் ஒய்ஃபை தானே பயங்கரமாக நேசிச்சிங்க, எப்படி என் மேலே இவ்வளோ அன்பு வரும் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் அன்பு வரதுக்கெல்லாம் காரணம்லாம் சொல்ல முடியாதுங்க. உங்களை எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு காவேரி. கடைசி வரைக்கும் உங்களை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன், அந்த கேரண்டி உங்களுக்கு நான் கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரியை கையை பிடிக்கிறாரு. காவேரி நெகிழ்ச்சி அடைகிறாங்க. ப்ராமிஸுங்க, உங்களை நான் அந்தளவு நல்லா பார்த்துப்பேன். இங்கே பாருங்கள், என் குழந்தையோட அம்மாவை மட்டும் நான் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்னோடய ஒய்ஃபாகவும் கண்டிப்பாக நான் நடத்துவேன், நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம், இந்த ப்ராமிஸ் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. என்னால் நம்பவே முடியல. எப்போவுமே நீங்கள் ஒரு மாதிரி கோவமாக இருப்பீங்க, ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி இன்னும் இப்படி சாஃப்டாக பேசுகிறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குணமும் இருக்கா அப்படின்னோடனே உடனே சிரிக்கிறாரு. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? இல்லை இல்லை உங்களுக்கு ரொமான்ஸ்லாம் வராதுன்னு நினச்சேன் அப்படின்னு. என்னங்க நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க, அது எப்படிங்க வராமல் இருக்கும் அப்படின்னு சிரிக்கிறாங்க. சரி, நம்ம இப்போ கல்யாணம் பண்ண போகிற விஷயத்த வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லிவிடுங்க, அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் நான் சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் ஏற்கனவே தெரியுங்க. என்னங்க சொல்கிறீங்க, தெரியுமா? இல்லைங்க, நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரியும், உங்களை கல்யாணம் பண்ண ரொம்ப சந்தோஷம், நான் சொல்ல வந்தேங்க அப்படின்றாங்க. சரிங்க, இந்த கல்யாணத்தை வந்து எப்படிலாம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்கன்னொன்னே, இங்கே பாருங்கள், எப்படி உங்களுக்கு விருப்பமோ அப்படி நடத்தலாம். எனக்கு ரொம்ப ஆசைங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட் நாள் வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் நடத்தணும், இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதெல்லாம் நம்ம பண்ணலாம்ல அப்படின்னா. கண்டிப்பாக பண்ணலாம், நீங்கள் கவலையே படாதீங்க, நம்ம சூப்பராக ஒரு ரிசப்ஷன் கிராண்டாக வச்சிடலாம், நல்லா சூப்பராக பண்ணலாம் அப்படின்னோடனே, சரிங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. அடுத்த நாள் கல்யாணமும் நல்லா கிராண்டாக பண்ணிடலாம், ஓகே தானே உங்களுக்கு? ஓகே தாங்க அப்படின்றாங்க. உடனே சந்தோஷம் தாங்கல காவேரிக்கு. சரிங்க, இந்த விஷயத்தை வந்து 2 பேர் வீட்லேயே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு விஷயம் காவேரி மிஸ் அப்படின்னோடனே, காவேரி மிஸ்ன்னு சொல்லாதீங்க, காவேரின்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. சரி காவேரி, இங்கே பாருங்கள், என்னை வந்து நீங்கள் குழந்தைக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கல, உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருக்கல உங்களுக்குன்னொன்னே, பிடிக்காமல் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பேன், நான் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணணுன்னா எப்போவும் உங்களுக்கு குழந்தைக்காக நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன்ல, இவ்வளோ நாள் எதுக்காக உங்களை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், இப்போ உண்மையிலேயே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. காவேரிக்கு வந்து ஞாபகம் இருந்தாலும் ஞாபகம் இல்லைனாலும் அப்போ மனசில் நான் இடம் பிடிச்சிட்டேன், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாங்க, சரிடி உன் ஆசைப்படியே வந்து ஃபஸ்ட் நாள் ரிசப்ஷனுக்காக ஏற்பாடு எல்லாம் பண்ணணும்ல, அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும்ல அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் போவேன், நாங்களே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விஜய் வீட்டில் எல்லோரும் வராங்க, சந்தோஷம் பண்ணிடுறாங்க எல்லோரும்.